உறக்கத்திலே வருவதல்ல கனவு. என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. எல்லாருக்கும் வணக்கங்க. கட்சிரலக ஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் 40 days பிளான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஜிஎஸ் லெசன்ஸ் நான் வந்து சொல்லியிருந்தேங்க. ஒரு 83 கிட்ட லெசன்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னென்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பித்து அவங்களுக்கு சயின்ஸ் வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதில் என்னென்ன லெசன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் 6 டேர்ம் 1ங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். ஸோ இதில் நான் சொல்லக்கூடிய லெசன்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். இதை தாண்டி எதுவுமே படிக்கக்கூடாது அப்படின்னு இல்லைங்க. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சிலபஸை வச்சு லெசன்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து ஓரளவுக்கு நான் ஃபில்டர் பண்ணி நமக்கு வந்து இப்போதைக்கு டைம் இல்லாததுனால இந்த லெசன்ஸ்க்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் டைம் இருந்தால் நான் வந்து ஒரு 1-2 லெசன் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. நான் இதில் சொல்கிற லெசன்ஸ் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ வரும் இந்த ஏரியாலாம் கண்டிப்பாக படித்தே ஆகணும். இதெல்லாம் படிக்காமல் எக்ஸாம் சென்டர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி லெசன்ஸுங்க. ஸோ அதனால் இதை மட்டும் படிச்சிருங்க. ஸோ 6th ஃபஸ்ட்டு வந்து இந்த வாட் இஸ் ஹிஸ்ட்ரி, ஹியூமன் எவல்யூஷன் இதெல்லாம் வந்து தேவையில்லைங்க. ஐவிசி வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ இண்டஸ் சிவிலைசேஷன் இந்த தேர்டு வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஐவிசி ஏன்ஷியன் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம். ஸோ தமிழகம் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் வரக்கு வாய்ப்பு உண்டு. யூனிட் 9 யூனிட் 8 அந்த ஏரியாக்குள்ளே வந்து தமிழ் பற்றி வந்து கேட்பாங்க. ஸோ அந்த ஏன்ஷியன் சிட்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன லெசன் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் இதில் ஒரு 2 போட்டுக்கோங்க ஹிஸ்ட்ரியில். ஸோ ஜாகிரஃபி அப்படின்னு பார்க்கும்போது யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம். ஸோ சிலபஸில் வந்து உண்டு. நம்ம பிளானட்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, மீட்டியாட்ஸ் என்ன, ஆஸ்ட்ரியாட்ஸ் என்ன. ஸோ இந்த லெசன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ்லாம் தேவையில்லைங்க. ஸோ நீங்கள் வந்து அடுத்து தனித்தனியாக படிப்பீங்க லேண்ட் ஃபார்ம்ஸில், அதில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு லெசன் பார்த்துக்குங்க. இது இப்போ நீங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா நான் தமிழ் புக் வந்து இல்லாதனால நான் இங்கிலீஷில் சொல்கிறேங்க. நீங்கள் வந்து லெசன் நம்பர் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும். நீங்கள் வந்து தமிழ் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 6th எடுத்து நீங்கள் வந்து லெசன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் 3rd லெசனும் 4th லெசனும் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. உங்களோட புக்கில் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, சிவிக்ஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா டைவர்சிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி இது வந்து சும்மா வாசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ஆட் பண்ணாதீங்க, வாசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப முக்கியம்லாம் இல்லை. ஒரு சும்மா ஒரு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா லைட்டாக வாசிச்சு விட்டுக்கோங்க. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் வேணாங்க. ஓகே, 6th ஃபஸ்ட் டேர்ம் முடிஞ்சது. அடுத்து செகண்ட் டேர்ம். ஸோ 6th டேர்ம் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி. ஸோ வேதிக் கல்ச்சர். ஸோ இந்த வேதிக் இது வந்து தேவையில்லைங்க. ஆனால் மெகாலித்திக் இந்த லெசனில் பாதி பார்த்துக்கோங்க. மெகாலித்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா. ஸோ இது கொஞ்சம் வாசிச்சு விட்டுக்கோங்க. அதே மாதிரி கிரேட் திங்கர்ஸ் இது வந்து இப்போதைக்கு தேவையில்லை, அவ்வளோதாங்க. ஃப்ரம் சீஃப் டென்ஸ் இது ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 1ல் இருக்கக்கூடிய மெகாலித்திக் சவுத் இந்தியாவில் மெயினாக கொஸ்டின் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாகிரஃபியில் ரிசோர்ஸஸ் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க. சிவிக்ஸில் வந்து உங்களுக்கு நேஷனல் சிம்பிள்ஸ் இதில் மெயினாக அந்த லெசன் என்ன தெரியுமா இருக்கும், டேட் வந்து இருக்குங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அந்த நேஷனல் ஃப்ளாக் எப்போ அடாப்ட் பண்ணாங்க, நேஷனல் ஆந்தம் எப்போ அடாப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டேட்ஸ்லாம் வந்து இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா திடீர்னு மேட்ச்சில் கேட்கலாம், இல்லை டேரெக்டாக கேட்கலாம். அப்புறம் அந்த கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்துக்கோங்க சிவிக்ஸில். ஸோ எக்கனாமிக்ஸில் இது வந்து இப்போதைக்கு தேவையில்லை. இன்ட்ரோ தான் இருக்கும். நீங்கள் இதை வாசிச்சு விட்டால் போதும், தேவைப்படாதுங்க. 6th 7th மேக்ஸிமம் தேவைப்படாது. நீங்கள் 8th படித்தா போதுங்க. ஸோ ஓகே, இவ்வளோ தாங்க டேர்ம் 2ல் பார்த்துக்கோங்க. அடுத்து டேர்ம் 3. ஸோ ஸ்டாண்டர்ட் 6 டேர்ம் 3 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக சோஷியல் பார்த்துட்ருக்கோம். நான் உங்களுக்கு சயின்ஸ் பின்னாடி போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த ஏன்சியன் தமிழகம் சங்கம் ஏஜ் கண்டிப்பாக வரும். ஸோ சங்கம் வந்து கொஷின்ஸ் வந்து வரும். இந்த லெசன் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து போஸ்ட் மௌரியன் சிலபஸில் இல்லை, நமக்கு தேவையில்லை. ஸோ குப்தா வந்து சிலபஸில் உண்டு. ஸோ ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் குப்தாசன் வரதன் அந்த லெசன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சவுத் இந்தியன் கிங்டம் வந்து சிலபஸில் உண்டு, பார்த்துக்கோங்க. ஸோ 1, 3, 4 பார்த்துக்கோங்க ஹிஸ்ட்ரியில். ஜாகிரஃபி வந்து இதெல்லாம் தேவையில்லைங்க. அண்டர்ஸ்டாண்டிங் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. சிவிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லோக்கல் பாடி ரூரல் அண்ட் அர்பன் பார்த்துக்கோங்க. ஸோ ரோட் சேஃப்டி நிறைய லெசன் வரும், அதெல்லாம் தேவையில்லைங்க. ஸோ டெமோக்ரஸி டைம் இருந்தால் வாசிச்சுக்கோங்க. 1, 2 சிவிக்ஸில் அவ்வளோதான். ஜாகிரஃபியில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, அடுத்து 7th. ஸோ 7th ஃபஸ்ட் டேர்முங்க. ஸோ 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேர்ம் லெசன்ஸ் நான் சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மிடிவல் இந்தியாவோட சோர்சஸ் இது வந்து லாஸ்ட்டாக வைங்க. மிடிவல் இந்தியாவோட சோர்சஸ் லாஸ்ட்டாக வைங்க. சோர்சஸ் தான் திடீர்னு வந்து நம்ம புக்ஸு அப்புறம் கல்வெட்டுகள் ஸோ அதெல்லாம் வந்து கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ அதனால் இது வந்து பார்த்துக்கோங்க லைட்டாக. ஸோ அடுத்து நார்த் இந்தியா வேணாங்க. ஸோ சவுத் இந்தியா சோழா பாண்டியா, லேட்டர் சோழா அண்ட் பாண்டியா. ஸோ சேரா சோழா பாண்டியா சவுத் இந்தியன் கிங்டம் சிலபஸில் இருக்குது. ஸோ லேட்டர் சோழாஸ் வந்து பார்த்துக்கோங்க ஹிஸ்ட்ரி. ஸோ டெல்லி சுல்தானேட் சிலபஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த லாஸ்ட்டு 1, 3, 4 பார்த்துக்குங்க. அடுத்து ஜாகிரஃபின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் ஆஃப் த எர்த்து, அந்த கிரஸ்ட் கோர் மேண்டல் அந்த ஏரியாலாம் கவர் ஆகுங்க. அப்புறம் பாப்புலேஷன் செட்டில்மெண்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் இருக்கும், எப்படி செட்டில்மெண்ட் ஆகிறாங்கிற டைப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்த்துக்கங்க. ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 3 வந்து பார்த்துக்கங்க ஜாகிரஃபியில். சிவிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஈக்குவாலிட்டி வந்து டைம் இருந்தால் வாசிக்கோங்க, வந்து ஒன்றும் முக்கியமானது இல்லை. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து பார்த்துக்கோங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நேஷனல் பார்ட்டி அதெல்லாம் போட்டிருப்பான். எக்கனாமிக்ஸ்லாம் சும்மா கதை தான் இருக்கும், விட்டுருங்க. அடுத்து 7th செகண்ட் டேர்ம்.
ஸோ 7th செகண்ட் டேர்ம் வந்து பார்த்துடலாங்க. ஸோ செகண்ட் டேர்மில் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது விஜயநகர பாமினி சிலபஸில் இல்லை நினைக்கிறேன், சிலபஸில் கிடையாது, அதனால் வேணாம். மொகலும் வந்து கிடையாதுன்னு நினைக்கிறேன். மராத்தா பெஷ்வா இருக்காங்க. ஸோ மராத்தா பெஷ்வா வந்து இருக்காங்க, பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஜாகிரஃபி அப்படின்னு பார்க்கும்போது ரிசோர்ஸஸ் பார்த்துக்குங்க. டூரிசம் வந்து தேவையில்லைங்க, ஒன்றும் பெருசாக வந்து இருக்காது. ரிசோர்ஸஸ் வந்து பார்த்துக்குங்க. சிவிக்ஸில் வந்து இப்போல்லாம் தாங்க ஆரம்பிக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கங்க, சிலபஸில் உண்டு. ஸோ மீடியா அண்ட் டெமோக்ரஸி வந்து சும்மா வாட்ச் விட்டுக்கங்க டைம் இருந்தால். அடுத்து லாஸ்ட்டாக ஓகே. அடுத்து ஸோ 7th தேர்ட் டேர்முங்க. ஸோ 7th தேர்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து நியூ ரிலீஜியஸ் ஐடியாஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கங்க. அடுத்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் தமிழ்நாடு அப்படின்னு போட்டதுனால மெயினாக இது வந்து பார்த்துக்கங்க. அப்புறம் ஜெயினிசம் புத்திசம் வந்து நமக்கு வந்து சிலபஸில் இல்லை, ஆனால் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வர்றதுனால நீங்கள் வந்து பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, இது பார்த்துக்குங்க. அடுத்து ஜாகிரஃபி அப்படின்னு பார்க்கும்போது நார்த் இதெல்லாம் தேவையில்லைங்க. மேப் ரீடிங் தேவையில்லை, நேச்சுரல் ஹிஸ்டரிஸ் தேவையில்லை. சிவிக்ஸில் வந்து உங்களுக்கு உமன் எம்பவர்மெண்ட், மார்க்கெட் அண்ட் கன்சியூமர் தேவையில்லைங்க, எதுவுமே தேவையில்லை. ஆனால் எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு லெசன் பார்த்துக்குங்க. டேக்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்துக்கணும், முக்கியங்க. அடுத்து ஓகே, இந்த சிவிக்ஸில் வந்து நீங்கள் உமன் எம்பவர்மெண்ட் வந்து பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து உமன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸு, உமன் ரிலேட்டடான ஏதாச்சும் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுத்திருப்பாங்க. ஸோ அது தேவைப்படும், அதனால் இதை பார்த்துக்கங்க. 7th முடிஞ்சதுங்க. அடுத்து 8th போகலாம். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்லேருந்து ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி ட்ரேட் டெரிட்டரி வந்து வேண்டாம். ஸோ ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி பார்த்துக்கங்க. பீப்புள்ஸ் ரிவால்ட் பார்த்துக்கங்க. எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் இந்தியாவில், அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. ஸோ இது பார்த்துக்கங்க. இது போக அர்பன் சேஞ்சஸ். ஸோ இது நான் இங்கே பாருங்களேன், இந்த எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி, அர்பன் சேஞ்ச், இது மூணுமே வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் ரிலேட்டடான யூனிட் 9 நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து கவர் ஆகும். ஸோ அதனால் பார்த்துக்கங்க. அடுத்து ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன். ஸோ இது வந்து நான் அந்த உமன் எம்பவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி சொன்னால 7th அது கூட சேர்த்து இந்த உமன் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க. ஜாகிரஃபியை பொறுத்தளவுக்கு ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ், ராக்ஸோட டைப்பு, சாயில்ஸோட டைப்ஸ்லாம் இருக்கும். ஸோ வெதர் கிளைமேட் பார்க்கணும் கண்டிப்பாக. ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் வந்து தேவையில்லைங்க, விட்டுருங்க. ஸோ அந்த மைக்ரேஷன் வந்து எப்படி இருக்குது, அந்த டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாலாம் வந்து பார்க்க வேணாம். மைக்ரேஷன், அர்பனைசேஷன். அதே மாதிரி ஹசார்ட்ஸ் தேவையில்ல. இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பொதுவாக இருக்குங்க. உள்ளே போனீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். எப்படி நம்ம இண்டஸ்ட்ரியல் குளோபலைசேஷன், அந்த எல்பிஜி பற்றிலாம் வந்து ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கான்டென்ட்ஸ் வேண்டாம், மேப் ரீடிங் வேண்டாம். ஸோ அவ்வளோதான், இது மட்டும் தான் ஜாகிரஃபியில் நீங்கள் பார்க்க வேண்டியது. அடுத்து 9th போகலாம். ஸோ 9th போகிறதுக்கு முன்னாடி இதிலேயே சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் இருக்குங்க. 8th சொல்ல மறந்துட்டு. இந்த சிவிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஹவு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒரு லெசன் பார்த்துருப்போம். ஸோ இதையும் கம்பேர் பண்ணி வச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுலேயுமே பாயிண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. ப்ளஸ் சிட்டிசன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செக்யுலரிசம் வேணாங்க. ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யூஎன்ஓ பார்த்துக்கோங்க. ரோட் சேஃப்டி வேணாம். டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் பாலிசி வந்து சிலபஸில் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எனக்கு ஐடியா இல்லை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க, இல்லைனா வந்து வேணாம். ஜுடிஷியரி கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ 7, 4, 1, 2 கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுபோல் இந்த ஃபாரின் பாலிசி வந்து சிலபஸில் செக் பண்ணிக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் சிவிக்ஸை பொறுத்தளவுக்கு. எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மணி சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட், அதில் மணி அதோட டைப்ஸ் இதெல்லாம் வரும். இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் எல்லாம் வந்துடும். பப்ளிக் ப்ரைவேட் செக்டர் வந்து பார்க்க வேணாம், வாசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்காது, வாசிச்சு விட்டுக்கோங்க அப்படின்னு நான் ஏதாவது சொன்னேன் அப்படின்னா அதில் டூ யூனோ பாக்ஸஸ் வந்து படிச்சிருங்க உள்ள. ப்ளஸ் புக் பேக் வந்து படிச்சிருங்க. அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட் லெசன் மட்டும் எக்கனாமிக்ஸில் பார்த்துக்கோங்க, ரெண்டாவது வாசிச்சு விட்ருங்க. இப்போ போனால் 9th போகலாம். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லெசன்ஸ் என்ன, ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அது தேவையில்லைங்க. ரொம்ப வந்து எவல்யூஷன் எப்படி ஆச்சு அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஏன்ஷியன் சிவிலைசேஷன். ஸோ இது வந்து தேவைப்பட்ட ஐவிசி மட்டும் உள்ளே இருந்தால் படிச்சுக்கோங்க. அதில் இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் மட்டும் வரும், அதை மட்டும் உள்ளே போய் பார்த்துக்கோங்க, ஏன்னா சிலபஸில் இருக்குது. அப்புறம் ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் 9ல் கொஞ்சம் கவர் ஆகலாம், ஹிஸ்ட்ரிலையும் வரும், பார்த்துக்கோங்க. அது மாதிரி சோஷியோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வேணாம், கிளாசிக்கல் வேர்ல்டு வேணாம், மிடில் ஏஜஸ் வேண்டாம். ஸோ நீங்கள் நேராக எங்கே போயிடலாம்னா மிடில் இந்தியாலாம் வேணாம். பிகினிங் ஆஃப் மாடர்ன் ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் வந்து கொஞ்சம் டேட்டாஸ்லாம் இருக்கும். எப்படி வந்து ஓவராலாக டேட்டா இருக்குங்க, அதாவது வேர்ல்டு லெவலில் வந்து இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. குளோபலைசேஷன் இதெல்லாம் வேணாங்க. ஸோ அவ்வளோதான், இது மட்டும் பார்த்துட்டாலே போதும். அடுத்து ஜாகிரஃபி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லித்தோஸ்பியர் இதெல்லாம் வேணாங்க. எண்டோஜெனிக், எக்ஸோஜெனிக் ப்ராசஸ்லாம் வந்து சிலபஸில் இந்த வேர்டு இருந்தால் மட்டும் பார்த்தா போதும். இந்த ப்ராசஸஸில் இருந்தெல்லாம் கொஸ்டின் வந்து ரேர் தான், ஏன்னா ரேண்டமாக அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க, சிலபஸில் இருக்கிறத வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் சிலபஸில் இந்த எண்டோஜெனிக் ப்ராசஸ்ஸு, எக்ஸோஜெனிக் ப்ராசஸ்ங்கிறது வந்தால் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். சிலபஸ் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, இந்த ரெண்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வந்து படிக்க வேண்டியது மேன் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து வருங்க. அந்த என்விரான்மெண்ட் எக்காலஜி, ஸோ அந்த ரிலேட்டடாக அந்த மேன் அண்ட் என்விரான்மெண்ட் பார்த்துக்கோங்க. இது ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க, போதுமானது ஜாகிரஃபியில். சப்போஸ் எண்டோஜெனிக் ப்ராசஸ், எக்ஸோஜெனிக் ப்ராசஸ் சிலபஸில் இருந்தால் பார்த்துக்கோங்க. அடுத்து
சிவிக்ஸ் அப்படின்னு போகும்போது ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பார்க்கணுங்க. இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்துக்கோங்க. எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடியே 6th or 7th பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஒரு லெசன் பார்த்துருப்பீங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. ஹியூமன் ரைட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு லெசன் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் UNO அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துருப்பேன். அதை படிச்சிருந்தீங்கன்னா அதையும் கம்பேர் பண்ணி படிங்க. அப்போ உங்களுக்கு நோட்ஸ் வந்து கொஞ்சம் குறையும். அதாவது நோட்ஸ் அப்படிங்கும்போது புக்கில் மார்க் பண்ணி வச்சிருக்கிற கண்டென்ட்லாம் கொஞ்சம் குறையும். நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து படிக்காதீங்க, டைம் வந்து கம்மியாக இருக்குது. டேரெக்டாக அப்படியே புக்கை பார்த்தே நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து டைம் சேவ் பண்ண முடியும். கொஞ்சம் டயத்தில் நிறைய படிக்க முடியுங்க. ஆனால் புக்கை வந்து அடிக்கடி ரிவிஷன் பண்ணணும். அதை நான் ரிவிஷன் நம்ம வந்து தனியாக பிளான் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இதை வந்து ஓவராலாக அந்த 40 days 25 days 28 days கிட்ட நம்ம படிச்சுட்டே போயிடலாம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 20 days ரிவிஷன் பண்ணிக்கலாங்க. ஓகே, அப்போ ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கங்க. மேலேயும் ஒரு ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது, இங்கேயும் இருக்குது. பார்த்து கம்பேர் பண்ணி படிங்க. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இந்த 5 லெசனும் வந்து பார்த்துக்கங்க. ஸோ சிவிக்ஸ் வந்து முடிஞ்சதுங்க. அடுத்து எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து வேணாங்க. எம்ப்ளாய்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி அது இருக்குது சிலபஸில். மணி அண்ட் கிரெடிட் பார்த்துக்கோங்க. அக்ரிகல்ச்சர் கண்டிப்பாக சிலபஸில் வரும், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மைக்ரேஷன் ஆல்ரெடி ஒரு லெசன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து டைப்ஸ் எல்லாமே வந்துடும். அதை இதையும் கம்பேர் பண்ணி பார்த்து படித்தா போதும், இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. ஸோ இந்த 3 மட்டும் பார்த்துக்கோங்க எக்கனாமிக்ஸில். அடுத்து 10th போயிடலாம். ஓகே, 10th ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போதுங்க, இதில் மெயினாக வந்து உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு 5 lessons ஒன்றுமே இருக்காதுங்க. 4 lessons நீங்கள் வந்து சோஷியோ ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. 5th ஆரம்பிங்க, 6th படிங்க, 7th 5th 6th 7th முடிச்சிருங்க. ஸோ காந்தியன் ஃபேஸ் 8th, INMல ஃபுல்லாகவே கவர் ஆகும். 8th ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு 9 படிச்சிருங்க. சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த லாஸ்ட்டு இதை மட்டும் பார்த்துருங்க மெயினாக. ஸோ நீங்கள் 10th போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா 6th வாங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் லெசன்ஸ்லாம். ஆஹா படிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஸ்டப் ஆகும். நீங்கள் 10th எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய லெசன்ஸாக இருக்கும், கொஞ்சம் நிறைய கண்டென்ட் இருக்கும். அதனால் நீங்கள் எப்படினாலும் ஓகே, நீங்கள் இல்லை ப்ரோ நான் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், நான் வந்து கஷ்டமாக படிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 10th கீழே இருங்க. இல்லை நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இருக்குது, நான் வந்து சின்னதுலேருந்து வரேன் அப்படின்னா நீங்கள் 6th 7th வாங்க. ஓகேங்க. அடுத்து ஜாகிரஃபி. ஸோ ஜாகிரஃபி அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா லொக்கேஷன் இது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் 10th பொறுத்தளவுக்கு. கிளைமேட்டு, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, அப்புறம் இந்தியா பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன், ட்ரேடு, அப்புறம் ஃபிசிக்கல் ஜாகிரஃபி, ஹியூமன் ஜாகிரஃபி எல்லாத்துலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். 10th ஜாகிரஃபி ரொம்ப முக்கியம், படிச்சிருங்க. அடுத்து சிவிக்ஸ். ஸோ சிவிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் கான்ஸ்டியூஷன் படிச்சிருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் படிச்சிருங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்ரெடி 2 தடவை படிச்சிருப்பீங்க. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி வச்சு படிச்சிருங்க. அவ்வளோதாங்க. ஃபாரின் பாலிசி நான் வந்து அங்கே என்ன சொன்னேன் இதுக்கு முன்னாடி அப்படின்னா, சிலபஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்றேன். சிலபஸில் ஃபாரின் பாலிசின்னு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி இல்லை அப்படின்னா விட்டுறக்கூடாதுங்க. இந்த ஃபாரின் பாலிசியோட லெசன் எடுக்கணும். நீங்கள் எடுத்து உள்ள என்னென்ன சப் டாபிக் செட்டிங்ஸ் இருக்குங்கிறத பார்த்து அதில் ஏதாவது ஒரு வேர்டு சிலபஸில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு லெசனில் பாதியில் வந்து உள்ள நம்ம சிலபஸில் உள்ள வேர்டு வந்து வந்திருக்கலாம், அதுக்காக ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கலாம். நீங்கள் அதை இப்போ படிக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து கொஸ்டின் வரக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் அப்படி உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க ஃபாரின் பாலிசிலேருந்து ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது. அவ்வளோதாங்க. இன்டர்நேஷனல் ரிலேஷனும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஃபாரின் பாலிசி, இன்டர்நேஷனல் ரிலேஷன் ரெண்டுமே சேர்த்து லெசன் சிலபஸில் வந்தது அப்படின்னா மட்டும் நீங்கள் படித்தா போதும். இந்த 3 கம்பல்சரி. ஓகே. எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜிடிபி, அதோட க்ரோத்து, அதோட இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க, படிக்கணும். ஸோ குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேடு இது வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க, யூஸ் ஆகுங்க. அடுத்து உங்களுக்கு ஃபுட் செக்யூரிட்டி, நியூட்ரிஷன் படிக்கணும். கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸஸ் படிக்கணுங்க. இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒன்று நிறைய பார்த்தோம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்ன டைப்ஸு, எங்கெங்கே எந்தெந்த இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக டேட்டா தான் இருக்கும் இந்த லெசனில். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துக்கங்க. ஃபஸ்ட் 4 கம்பல்சரி, இது வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக பார்த்துக்கங்க டைம் இருந்தால். ஸோ இவ்வளோ தாங்க 10th பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சோஷியல் சயின்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சிருக்கேன். சோஷியல் சயின்ஸ் அப்படிங்கும்போது 4 பில்லர் கவர் ஆகுங்க. ஒன்று எக்கனாமி, இன்னொன்று பாலிட்டி, சிவிக்ஸ்னு சொல்லுவோம். பாலிட்டி அதாவது எக்கனாமின பொருளாதாரம், அரசியலமைப்பு, அது போக ஹிஸ்ட்ரி வரலாறு, அது போக ஐஎன்எம்னு சொல்லுவோம். அது பில்லர் சப்ஜெக்டில் வராது. ஜாகிரஃபி, புவியியல், இது 4 பில்லர் சப்ஜெக்ட். ஐஎன்எம்ங்கிறது ஹிஸ்ட்ரியோட சேர்ந்தே வந்துடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ரிவால்ட்டு அதுலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு காந்தியன் ஃபேஸ் இதெல்லாம் முடிய உங்களுக்கு ஐஎன்எம் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இதை பற்றிலாம் வந்து ஃபுல்லாக வந்து வந்துடும். அதனால் அதையும் சேர்த்துக்கங்க. ஸோ இது எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இது போக உங்களுக்கு வந்து சயின்ஸ் மட்டும் நான் சொல்லணுங்க. பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதை மட்டும் சொல்லணும். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பண்ணுறேங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங்க்கு மேலே வந்து வீடியோ வருங்க. இன்றைக்கி டே 1 நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத, நான் என்னென்னலாம் படித்தேன் அப்படிங்கிறத, டே வைஸ் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வரணும். இப்போ நீங்கள் எப்படி எஃபோர்ட் போட்டு நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி தனியாக பர்சனலாக இந்த மாதிரி கேட்குறீங்களோ, ப்ரோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், என்ன ஐடியா அப்படின்னு எவ்வளோ ஆர்வமாக கேட்குறீங்களோ, இதே ஆர்வம் கடைசி வரைக்கும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தாங்க ஜெயிப்போம், வேறு யாருமே இல்லை. ஓகேங்க, பார்த்துக்கங்க. அதில் வந்து கனெக்ட் ஆகுங்க. கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாமளும் வந்து நம்ம வந்து பேசலாங்க கமெண்ட்டில். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க. இன்னும் யாரும் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. டே
டெய்லி டெஸ்ட் பிடிஎஃப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு அது ஒரு ஆடானா செயல்படும். ஒரு 10 நாள் சேர்த்திங்கனாலே 100 கொஸ்டின் ஆச்சு. நம்ம இது வரைக்கும் 25 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ 250 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தாங்க. ஏன்னா இதை நம்ம டிசிப்ளினாக டெய்லி பண்ணுறோம். அது வந்து ஒரு ஹேபிட்டாக மாறும். ஸோ அதனால தான் நான் உங்களை ஜாயின் பண்ண சொல்கிறேன். அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இன்னும் இன்ட்ராக்ட் பண்ணலாம். டெலகிராம் இருக்கும், டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். ப்ளஸ் நம்ம கியூ பேங்க் வந்து கொடுத்துட்ருக்கோம். பொதுத்தமிழுக்கு உண்டானது நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பொதுத்தமிழுக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் லைன் பை லைனாக நம்ம வந்து எடுத்துருக்கோங்க. செய்யுள் அப்படிங்கிற கியூ பேங்க்கும் உரைநடை துணை பாடத்துக்கும் தனி கியூ பேங்க்கும் ரெண்டும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கியூ பேங்க் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்குண்டான குரூப் இருக்குது, நீங்கள் தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க. ஸோ உங்ககிட்ட இன்னொன்று நான் சொல்லிக்கிறேங்க. இதில் வந்து சொல்லியிருக்கிற லெசன்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி பிளான் பண்ணும்போது இன்க்ளூட் பண்ணி தான் 83 அப்படிங்கிறது கொண்டு வந்திருந்தோம். அதில் சயின்ஸும் இன்க்ளூடடு, இது சோஷியல் மட்டும். ஸோ இந்த கவுண்ட் வந்து கூடலாம் குறையலாங்க. 83 90 ஆகலாம், இல்லை வந்து 70 ஆகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்டான எல்லா லெசனுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்களும் சிலபஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் அப்படியே படிக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. ஸோ இதிலேயே உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து வரும், எது வந்து ஈஸியாக இருக்கும், உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 3 லெசன், ஸோ 2 யூனிட்டு, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த பிளான், ஸோ இதுதான் டே பிளான். இதில் கன்ஃபார்மாக இதை மட்டும் முடிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்க, பார்க்கலாம்.